இப்ப அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இன்னும் வேலை உறுதி செய்யப்படல. அவங்க இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. குறிப்பா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு உண்டான சக்தி அதிமுக மட்டும்தான். ஓட்டு முறைகேடை பற்றி பேசுவதற்கு இஞ்சித் அருகதை கூட இல்லாத ஒருத்தர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இயக்கம். சோனியா காந்தி அவர்கள் பாரத தேசத்துடைய குடியுரிமை பெறுவதற்கு முன்பே வாக்கு செலுத்துறாங்க. எந்த கட்சிங்க செஞ்சது, யாருங்க செஞ்சாங்க, எந்த குடும்பங்க செஞ்சது? மீண்டும் தமிழகத்தில் இது ஒரு பூதாகரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, தோத்தவங்க சொல்லுவாங்க. இந்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்னாக நிக்கலன்னு சொன்னால் இது திரும்ப 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 நடக்கும். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த வாழ்த்து செய்தியோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நாள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்னைக்கு பண்றோம். வட இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒருத்தர் மீட் பண்ணும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க, அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு ராதே ராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா அது கிருஷ்ணர், ராதா, இறைவன், ராமர், ஆன்மீகம் அப்படின்றத அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வாழ்த்து செய்தியாவே அவங்க கன்வே பண்றது அப்படின்றது என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். அதனால நம்மளுடைய டிஎன் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற உரையோடு தொடங்குவோம். அண்ட் இன்றைய சிறப்பு விருந்தினராக ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஒரு கலந்த கலவையாக தன்னுடைய கட்சியை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கும் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம்ங்க, நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார், முதல் கொஸ்டின் உங்களுடைய கட்சி பணியில இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நாங்க வந்து போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தோம், சமூக வலைத்தளங்கள்லயும் வந்து பார்த்தோம். அடுத்த முதல்வராக வர வாய்ப்புள்ள முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நீங்க சந்திச்சு ஒரு மரியாதை நிமித்தமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ அந்த சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது, அதற்கான காரணம் என்ன, இது வரக்கூடிய தேர்தலில் தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடாக நாங்க ஒரு ஸ்கூப்பா எடுத்துக்கலாமா? இதை பத்தி உங்களுடைய பார்வை சார். அதாவதுங்க, எலெக்ஷனை பொறுத்து பேசணும்னா டூ எர்லி டு டிஸ்கஸ்ங்க. அது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புங்க. நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க, நம்ம மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக வந்திருந்தாங்க. சோ மரியாதை நிமித்தமா நம்ம போய் சந்திச்சு, அந்த சந்திப்புடைய நோக்கம் வந்து மரியாதை நிமித்தமாக நம்ம ஊருக்கு வந்த ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா சந்திச்சு நம்ம வந்து அதற்குண்டான மரியாதை செய்யணும் அப்படின்றதுதான். மத்தபடி எலெக்ஷனுடைய கால்குலேஷன் எல்லாமே வந்து டூ எர்லி டு டிஸ்கஸ். அது கண்டிப்பா லேட்டர் ஸ்டேஜ் நம்ம டிசம்பர் அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. பட் அதிமுக திமுகவை எதிர்க்கிறது அப்படின்னும் போது திமுகவிற்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இருக்கணும் அப்படின்றத நீங்களும் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறீங்க. சோ அதிமுக தான் ஒரு தவிர்க்க முடியாத ஆப்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், குறிப்பா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு உண்டான சக்தி அதிமுக மட்டும்தான், அலாங் வித் அலையன்ஸ். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் என்ன வேணா சொல்லலாம். இப்ப நம்ம வந்து ஒரு கட்சி நடத்துறோம், நம்மளே சொல்லலாம் நம்ம கட்சி வந்து வீழ்த்திடுவோங்க அப்படி. அது வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமானா கிடையாது. 69,000 பூத்துல நமக்கு ஏஜென்ட் இருக்கணும். 39 பாராளுமன்ற தேர்தல்ல வந்து சந்திச்ச அனுபவம் பெற்ற மாவட்ட தலைவர்கள் இருக்கும். 234 தொகுதியிலையும் நிப்பாட்டக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்கணும். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. கேண்டிடேட் ஒரு தலைவரோ ஒரு சித்தாந்தமோ ஒரு கட்சியோட கொள்கையோ மட்டும் ஒரு தேர்தலை நிர்ணயிக்காது. 1000 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து அதிமுக. அது வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் தேசிய பொது உடைமை கட்சியும் களப்பணியாற்ற போகிறது. நிச்சயமா. நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படின்றது கிடையாதுங்க. தேசத்தை எதிர்க்கக்கூடிய, தெய்வத்தை நிந்திக்கக்கூடிய, தேசிய சிந்தனையை சிதைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த இயக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெய்வத்திற்கு எதிரானது, தேசத்திற்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ ஒரு தேசத்தில் நம்ம எதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்குறோமோ அந்த இயக்கத்தை தொடங்கிய நோக்கத்தை அடைய செய்யணும் அப்படின்னா ஒரு சக்தியை அகற்றணும். அந்த சக்தியாக திமுக இன்னைக்கு இருக்கு. சோ அதற்குண்டான முயற்சிகள் நம்ம நிச்சயமா செய்யணும். ஓகே. இல்ல, மக்களுக்கு எதிரான அப்படின்னு வந்து சொல்றீங்க. திமுகல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட்
மக்களுக்கு எதிராக அவ்வளவு வீரியம் அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அதோட செயல்பாடுகள்? ஏன்னா மக்கள் நிச்சயமா, இப்பதான் ரீசெண்டா நிச்சயமா. ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா 40க்கு 40 தூக்கி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியாவது ஒரு சீட்டு குறைஞ்சது. இப்போ வந்து 40க்கு 40 அடிச்சிருக்காங்க. சோ மக்கள் வந்து திமுக அகைன்ஸ்டா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள் வந்து படக்கூடிய கஷ்டத்த நீங்க பாக்குறீங்க. அவங்களுடைய போராட்டத்த நீங்க கேட்கிறீங்க. எஸ். ஒருத்தர் இல்ல, ஆக்சுவலா 2 பேர் இல்ல. நம்ம நேயர்களுக்காக அத கொஞ்சம் கிளியராவே முடிஞ்ச வரைக்கும் சொன்னீங்கன்னா, ஃபுல் டீடைல்ஸ்குள்ள போகணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு நேயர்களுக்கான ஒரு புரிதலாக ஏன் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்தை வந்து நாம ஒரு ஃபோக்கஸா எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான, தூய்மை பணியாளர்களுக்கான விஷயம் அப்படின்றது அட்டென்ஷன் கிடைக்குது. அது ஏன் நம்ம வந்து ஒரு சீரியஸான மேட்டர் எடுக்கணும்? இது காரணமுங்க 2021 தேர்தல் வாக்குறுதிகள்ல தூய்மை பணியாளர்களுக்கான வேலையை உருவாக்கி தருவோம், உறுதிப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருந்ததுங்க. ம். ஏறக்குறைய இன்னொரு 8 மாசத்துல ஆட்சி முடிய போகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதி வந்து பொய்யான வாக்குறுதியாவே இருக்கு. இல்ல, சேகர் இன்னைக்கு பாபு வரைக்கும் அந்த அவர்கள் வந்து அந்த தூய்மை மாதிரி வாக்குறுதியை பணியாளர்கள் வந்து கொடுக்கலன்ட்டாரு. மேனிஃபெஸ்டோல இருக்கிறது தாங்க நம்ம சொல்றோம். நம்மளா எழுதிட்டு வரோம் மேனிஃபெஸ்டோவ. ம். அவங்க எழுதி ம். வெளியிட்ட மேனிஃபெஸ்டோவ தானே நம்ம சொல்றோம். இப்போ அந்த தூய்மை ம். பணியாளர்களுக்கு வந்து இன்னும் வேலை உறுதி செய்யப்படல. அவங்க இன்னைக்கு வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி கிடையாது. ம். 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 புரியுதுங்களா உங்களுக்கு? கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி கிடையாது. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். அவர்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் அவர்களுக்கு உண்டான இடம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க உழைக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க அந்த ம். வேலையை ம். செய்வதற்கு உறுதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வேலையை வந்து உறுதிப்படுத்தி தந்து, அவங்களுக்கு ஊக்கம் குடுத்தால் தானேங்க அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும். தூய்மை ம். பணியாளர்கள் இருந்தால் தானேங்க நாடு நல்லா இருக்கும். ம். இன்னைக்கு வேலை இல்ல பட் செய்யறதுக்கு ஆளே இல்ல. எனக்கு வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வேலை செய்வதற்கு தயார் என்று வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வேலை தருவதற்கு கூட தயாராக இல்லை என்று சொன்னால், அப்ப அரசு என்னதான் செய்யும்? நீங்க இல்ல குடுத்த பட் இந்த வாக்குறுதிய தானே போராட்டம் கேட்கிறோம். அப்படின்றது கொஞ்சம் எல்லை மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா போலீசாரை வைத்து அவங்க இதெல்லாம் நீதிமன்ற உத்தரவு போடுது, போராட்டம் வந்து இடையூறாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி. சோ கொஞ்சம் எல்லை மீறி போய்விட்டதோ போராட்டம்? என்ன பண்ணாங்க? எல்லை மீறி போய் என்ன பண்ணாங்க? பஸ் உடைச்சாங்களா? பொதுமக்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா? இல்ல இல்ல பட் அவங்க நீதிமன்றம் முறையிடுறாங்க. வந்து ஒரு பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தவங்க போயிட்டு நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. அது கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து இவங்கள கலைச்சு விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமாக தானே இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுதாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்டின்னா, நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்டின்னா, இவர்கள் போராட்டம் நடத்துவதால் சமுதாயம் பாதிக்கப்படுது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ம். பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. போக்குவரத்து நெரிசல் ம். ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்படின்ற மாரி கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இதனால வந்து ம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுக்குங்க. நம்ம நீதிமன்றத்திற்கு ம். தேவையானது எவிடன்ஸஸ் அத வந்து குடுக்குறாங்க, தீர்ப்பு குடுக்குதுங்க. ஆனா நீங்கள் ஒரு பொதுமக்களா, ஒரு சாமானிய மக்களா யோசிச்சு பாருங்க. துப்புரவு பணியாளர்கள் ம். எதுக்காக போராட்டம் நடத்துறாங்க? ம். எனக்கு 1,00,000 குடுங்க. அவர்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோரிக்கை இருக்கிறது. இல்ல வேலை நிரந்தரம் அடிப்படையில பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எனக்கு வேலைய உறுதிப்படுத்தி குடுங்க. நாங்க வேலை ம். செய்றோம். அந்த வேலைய உறுதிப்படுத்தி குடுங்க. ம். 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 அந்த ம். வேலைக்கு உரிய சம்பளத்த குடுங்க. எங்களுக்கு பாதுகாப்பான சூழல குடுங்க. ஓகே. இது ஒரு சாமானிய மனிதனாக எழக்கூடிய விஷயமா இல்லையாங்க? இத்தனைக்கும் திமுக தான் சமத்துவம், சமூக நீதி அ அதெல்லாம் பயங்கரமா பேசுறானுங்க. பட் ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு அவங்களோட உரிமையான ஒரு விஷயத்த சொல்ல முடியல. பெண்களுக்கு ரூ. 1000 குடுக்குறது வந்து உரிமை தொகை அப்படின்றாங்க. பட் அவர்களுடைய உரிமையான சம்பளத்த குடுப்பதற்கு அரசு தயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. என்னன்னு செவி குடுத்து கேட்கலாம் இல்லங்க. நீங்க தீர்ப்பு குடுக்குறீங்க, தீர்வு குடுக்கல அதெல்லாம் தாண்டி ஒரு போராட்டம் நடக்குது. ம். அந்த ம். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த மினிஸ்டரோ, இல்லன்னா முதலமைச்சரோ யாரோ ஒருத்தர் எங்க வாக்குறுதியில இது இருக்குங்க. இந்த காரணங்களால நாங்க நடைமுறைப்படுத்த முடியல. இந்த ம். நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ம். சொல்யூஷனா இத குடுக்குறோம். அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ம். சொல்லியிருக்காங்களா? நீங்க இல்ல நீங்க போராடினா தான் எனக்கு என்ன, சொல்றீங்க போராடலன்னா எனக்கு என்ன? அட்லீஸ்ட் கால அவகாசம் வேணும்னு கேட்டாங்களான்னு கேக்குறீங்க. கால அவகாசம் கேட்டா இப்ப 8 மாசத்துல ஆட்சியே முடிய போகுது அப்படின்றீங்க. என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க சொல்றேன். அப்ப நியாயமான விஷயம் தானே கேட்கறாங்க. இதுக்கு மேல கால அவகாசம் கேட்க முடியாது. நீங்க கேட்பதாக இருந்தால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ, 2 வருஷத்துக்கு முன்னாடியோ கேட்டுருக்கணும். அப்போ இப்போ வந்து எதனால செய்ய முடியலனையாவது நீங்க கேட்கணும்ல. நீங்க போராட்டம் நடத்துறீங்க. ம். நீங்க என் மேல ஒரு விமர்சனம் ம். வைக்கிறீங்க. அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கு. நான் பதில் குடுக்கணுமா இல்லையா? ம். ம். நீங்க இல்ல என்னங்க என்ன பட் கேட்கறது? நான் என்னங்க இருக்கிற சொல்றது? நிதி அப்படின்றது நிலைமை தான். நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குல்ல. ஏன்னா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நேருவே அங்க போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், இதற்கு முன்னாடி நேருவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு நிதி இல்லப்பா அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு. சோ அப்ப நிதி நிலைமையும் அவ்வளவு மோசமா இருக்குன்றதையும் கருத்தில் கொள்ள வேண்டும்ல.
என்னென்னலாம் அன்வான்டட் திங்ஸ் 5 வருஷமா பண்ணியிருக்கீங்க? அதாவதுங்க தூய்மை பணியாளர் பணி செய்ய வேண்டியது அவசியமா? இல்லன்னா ஆடம்பரமா? ரொம்ப அத்தியாவசியம் அது. அத்தியாவசியம். அப்ப அவங்க வேலை செய்யணும். அவங்க வேலை நடக்கணும். இது வந்து மேண்டேட். அப்ப அந்த வேலை நடக்கணும்னா, அந்த வேலை செய்றவங்களுக்கு அதற்குண்டான சம்பளமும், அதற்குண்டான பாதுகாப்பும் தரணுமா? தரக்கூடாது. நிச்சயமாக தரணும். அப்ப இது அத்தியாவசியம் கிடையாது. இது அன்வான்டட் திங் கிடையாது. இத நீங்க செய்யாம நாளைக்கு ம். பார்த்துக்கலான்ற விஷயம் கிடையாது. விச் இஸ் வெரி மேண்டேட்டரி. ம், 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 ம். அப்போ இதுக்கு கூட நீங்க செவி சாய்க்கலன்னா எதுக்கு தான் செவி சாய்ப்பீங்க? 80,00,00,000க்கு பேனா சிலை வைப்பதை விட இவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது இம்பார்ட்டன்ட்ன்றீங்க. நிச்சயமாங்க. 80,00,00,000 பேனா செலவு வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய எல்லா திட்டங்களையும் விமர்சிக்கல நானு. திட்டங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல ம். பேசணும்னா. கொள்கை ம், ரீதியா ம், நம்ம ம். விமர்சிக்கிறோம். திட்டங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல எது சரியோ அத செய்றது தானங்க ஒரு அரசோடைய கடமை. கரெக்ட், எது கரெக்ட், தேவையோ, கரெக்ட். மக்களுக்கு எது தேவை, நாட்டுக்கு எது தேவை, அத சரியா செய்றதுக்கு தான ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்காக தான மக்கள் நம்மள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத ம், செய்யாம அத ம். நீங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல பட் அகைன் நான் மீண்டும் திருப்பி அந்த கொஸ்டின் தான் வரேன். இந்த மாரி சில அதிருப்திகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிறது. 2024க்கு முன்னாடியும் திமுகவுக்கு அதிருப்தி இருந்தது. பட் 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க. மக்கள் மேண்டேட் வந்து குடுக்குறாங்க. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஆனா மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்லையா? மக்கள் மேண்டேட் குடுக்குறாங்களே! அதனால திமுகவுக்கு எதிர்ப்பலை உருவாகும்னு எப்படி நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் நான் சொல்றேங்க. நெறைய இடங்கள்ல சொன்னது தான். ஒரு ம், சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையான்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மின் ம். கட்டணம் வந்து 2024க்கு 67% முன்னாடியும். உயர்ந்திருக்கு. 2024க்கு முன்னாடியும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 2024ல வந்து ம். அவங்க பெற்ற வாக்குகள் எவ்வளோங்க? நீங்க இல்ல வென்றுட்டாங்களா, அதாங்க வென்றுட்டாங்களான்னு பார்க்கிறேன். வென்றுட்டாங்கங்க. வென்றுட்டாங்க. நான் என்ன 2024க்கு சொல்றேன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, சொத்து வரி ஏத்திருக்கிறாங்க, மின் கட்டணம் உயர்த்துனாங்க, பால் விலைய வந்து ஏத்துனாங்க. இதே மாரி காவல் நிலைய மரணங்களும் நடந்தது. கட்ட பஞ்சாயத்துல இருந்து ரவுடிசம் நடந்தது. பல கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாமே நடந்தாலும், முன்னாடியாவது ஒரு சீட்டு தோத்துருந்தாங்க 2019ல. 2024ல 40க்கு 40 வெல்றாங்க. இங்க ஓட்டு குறைஞ்சிருந்தா கூட ஒரு நெக் டு நெக் டிஃபரன்ஸாவது வந்திருக்கணுமே! அதுதாங்க சொல்றேன். 2024 தேர்தல் திமுகவுக்கு சரிவு ஏற்பட்டதா என்றால் சரிவு ஏற்பட்டது. மக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்ததானா, அதிருப்தி இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததானா, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. ஆனால் அதை அறுவடை செய்வதற்கான கட்சிகள் இல்லை. அதை அறுவடை ம். செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியோ, எதிர்க்கூட்டணியோ இல்லை. இன்னைக்கு அதே சூழல்ல அது இருக்கு. கட்சிகள் தான் இப்பயும் இருக்குது. அதே கட்சிகள் தான் இருக்குது. சேர்ந்திருக்குது. அதே திமுக, அதே சேர்ந்திருக்குங்க. அதிமுக, அதே பாஜக. ஆமா, ஆமா. ம். அதே அதிமுக, அதே பாஜக, அதே பாமக இந்த மாரி கட்சிகள் வந்து ஒன்றிணையும் பொழுது, அவர்கள் பெற்ற வாக்குகள் நீங்க ஒண்ணா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2024 தேர்தல் ஜெயிச்சிருப்பாங்க. பட் அதே வாக்குகள் வந்து 1+1 2 அப்படின்னு ஆகணும்னு அவசியம் இல்லையே. பாஜகவை பொறுத்தவரைக்கும் மாநிலத்தில் பாஜக நுழைந்து விடக்கூடாது அப்படின்னு அது ஒரு ஆன்டி ஓட்டா கூட மாறலாம்ல. மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்க போறாங்களா? ம். பாஜகவை இல்ல சார்ந்தவங்கள ஆட்சியில் முதலமைச்சர் பங்கு ஆக கேட்பாங்க போறாங்களா? நெக்ஸ்ட். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் பங்கு கேட்கிறதோ, ஆட்சியில் பங்கு குடுக்கிறதோ அது அவர்களுடைய முடிவு. அது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ம். வந்து அதிமுக தானங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. அவங்க தானே டிசிஷன் டிசைடிங் எடுக்கிற இடத்துல அத்தாரிட்டி. இருக்காங்க. அவர்களுடைய முடிவு. ம். தமிழக மக்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எடுக்க வேண்டிய முடிவு திமுகவா, அதிமுகவா? வெரி சிம்பிள். உங்களுக்கு கண்ணு ம். முன்னாடி 2 ம். கால்குலேஷன் இருக்கு. நீங்க வந்து 2017ல இருந்து 2021 வரைக்கும் இங்க இருந்த நிர்வாகத்த பாருங்க. 2021ல இருந்து 2026 வரைக்கும் இருந்த நிர்வாகத்த பாருங்க. நிர்வாகம் பாயிண்ட் ஆஃப் வியூல. கொள்கையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இந்த கட்சி பேசுற ஒவ்வொரு விஷயமும், இந்த கட்சி செய்த ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, மக்கள் விரோத விஷயங்கள். இது மக்களுக்கு தெரியுமானா, மக்களுக்கு தெரியும். ஆன்டி இன்கம்பன்சி 2024 விட 2026ல அதிகமா இருக்கே தவிர குறையல. அப்ப ம். பெற்ற இல்ல நீங்க வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் இப்ப சரியா தான் போகுது. 1. 2வது வந்து அன்னைக்கு அறுவடை செய்வதற்குண்டான இடத்தில் அதிமுக இல்லை. இன்னைக்கு அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கு. அதனால அது அறுவடை ஆகும். அதனால சீட் கன்வர்ஷன் நடக்கும். அதாவது பாராளுமன்ற தொகுதியில 40க்கு 40 ஜெயிச்ச ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடையும் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்றீங்க. இங்கேயும் வந்து அந்த ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு மாரி ஓட்டு ஏதாவது மாத்தி விட்டு அப்படி பண்ணி உங்களுக்கு ஃபேவர் ஆனவங்கள மட்டும் உள்ள தள்ளி அப்படி ஜெயிக்கலாம்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டாங்களோ பாஜக? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து அப்போ வயநாடுல எப்படி ஜெயிச்சாரு? அதாங்க தேவையான குறிப்பிட்ட தொகுதிகள்ல மட்டும் இந்த மாரி பண்ணிடுறாங்க. அப்படி குறிப்பிட்ட அது தொகுதியில அவர்தான் பண்ணியிருக்கணும்னா ஒரு ஒரு நிமிஷம் மகாதேவ் நான் ஒரு ஒண்ணு சொல்ல சட்டமன்ற தொகுதி எடுக்குறாரு அவரு. இல்ல. நான் என்ன சொல்றேன், 300 தொகுதிகளில் அந்த மாரி செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்குமா இல்லையா? அப்படி செய்ய முடியும் என்று சொன்னால், பாஜக குறைஞ்சது ஒரு 300ல இருந்து 320 தொகுதியில செஞ்சு, அபரிவிதமான மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைச்சிருக்குமே தவிர, ஏன் 240 தொகுதியில நின்றுச்சு? 1. 2வது ம். ஓட்டு முறைகேடை பற்றி பேசுவதற்கு இஞ்சித் அருகதை கூட இல்லாத ஒருத்தர் ம். ராகுல் காந்தி அவர்கள் அந்த இயக்கம். நான் வந்து வரலாறு சொல்லட்டா? 1940கள் என்னங்க நடந்தது? யாருக்குங்க வாக்குகள் வந்தது? ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கா? ஒரே ஒரு வாக்கை வைத்துக் பட்டேலுக்கு கொண்டு தான் 13 வாக்குகள். பிரதமர் ம். ஆனவர் யாருங்க? ஒரே ஒரு வாக்கை வைத்துக் கொண்டு. ம்.
எலெக்ஷன்ல கூட முறைகேடு காந்தின்னு ஒருத்தர் நடந்திருக்கு. இருந்தாரு. யார் இருந்தா என்னங்க? யார் இருந்தா என்ன? நீங்கள் ஜனநாயக ரீதியாக யாருக்கு பின்னால் மக்கள் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு பின்னாடி மக்கள் இருந்தாங்க? யாருக்கு வாக்கு பெற்றிருந்தாங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர் தானே முறையா பிரதமரா இருக்கணும். அவர் ஆகாமல் கரெக்ட். இருப்பது முறைகேடு இல்லையா? 1. 2வது சரி, அது அது விட்டுருங்க. மக்கள் கிட்ட வாங்க நீங்க. சொல்றேன். மக்கள்கிட்டயே வரேன் சொல்றேங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி, நீங்க மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வென்றிருக்கிறீங்க. இந்த வெற்றி நியாயமானது கிடையாதுன்னு சொல்லி சிந்தாதிரிட்டு. கோர்ட் தீர்ப்பே கொடுக்குது. எமர்ஜென்சி கொண்டு வந்தீங்க. எமர்ஜென்சி கொண்டு கோர்ட்டும் செல்லாது, தீர்ப்பும் செல்லாது, ஜட்ஜும் செல்லாது, பிரசிடென்டும் செல்லாது, எதுவுமே செல்லாது என்று கொண்டு வந்தவர்கள் யாருங்க? எந்த கட்சிங்க? அவங்க பண்றாங்கன்றதுக்காக இப்ப சோனியா காந்தி அவர்கள் பாரத தேசத்துடைய குடியுரிமை பெறுவதற்கு முன்பே வாக்கு செலுத்துறாங்க. எந்த கட்சிங்க செஞ்சது? யாருங்க செஞ்சாங்க? எந்த குடும்பங்க செஞ்சது? ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக இந்திய குடியுரிமை பெற்ற நபரா? யூகே சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்லங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டுவல் சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்றது இல்ல. பட் அவர் யூகே சிட்டிசன்ஷிப் வைக்கிறாரு, நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இந்தியாவோட கவர்மெண்ட் இத்தனை நாள் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது. சரி, இப்ப இந்த ஓட்டர் ஐடியில குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்பங்க வந்தது? நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷனை உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல. நரேந்திர மோடி எலெக்ஷன் கமிஷனை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்றதான குற்றச்சாட்டா இருக்கு. என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணாருங்க? ஓட்டுல மாத்திட்டாரு. எத்தனை இடத்துல மாத்திட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? எல்லாம் இங்க பாருங்க, இந்த மாதிரி செட் பண்ணி பிபிடி பிரசன்டேஷன் பண்றது நாங்களும் பண்ணுவோம். சூப்பரா பண்ணுவோம். இல்ல, பட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. கேக்குறோம். நாங்க ஒரு சர்வே எடுத்து பாக்குறோம். அதுல நாங்க ஃபுல்லா ஜெயிப்போம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது பாருங்க. ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கு நான் நின்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கவுன்சிலர் தேர்தலுக்கு நின்னா கூட முனிசிபாலிட்டி ஆபீஸுக்கு போய் நீங்க ஓட்டர் லிஸ்ட் கேட்டீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் கொடுக்க போறாங்க. இல்லப்பா நீ கவுன்சிலர் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கேக்குறாங்கல்ல, அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு பிரிண்டட் வருதா வரலையா? பிரிண்டட்ன்றது ஒண்ணு. ஒரு நிமிஷம் நான் சொல்றது டிஜிட்டலா கொடுத்தீங்கன்னா நான் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லா அனலைஸ் பண்ணி இன்னும் உங்களை நல்லா வசமா சிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்றது கேளுங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதே ஓட்டர் ஐடி தான் நீங்க போய் கேட்டாலும் கொடுப்பாங்க, அதே ஓட்டர் லிஸ்ட்ல நான் போய் கேட்டாலும் கொடுப்பேன், அதே ஓட்டர் லிஸ்ட்ல இன்னொருத்தர் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ நீங்க திமுக சார்ந்தவரா இருக்கீங்க, நான் இன்னொரு கட்சியை சார்ந்தவரா இருக்கேன், இன்னொருத்தர் அதிமுக சார்ந்தவரா இருக்கிறாங்க. இப்போ 3 பேருமே பாக்குறோம். ஓட்டர் லிஸ்ட்ல முறைகேட்டு இருந்தா நான் அங்கேயே பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன்னா? ஓட்டர் லிஸ்ட வாங்கி பார்த்து பண்ண தெரியாதவர்கள் தான் இத்தனை பேர் இருக்காங்களா நாட்டுல? ராகுல் காந்தி அவர்களுடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா? சின்ன விஷயம் சொல்றேன். ஏன்னா ராகுல் காந்தி சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு. நாங்க ஒரு சர்வே இருக்கிறோம், எங்களோட இன்டர்னல் சர்வேல நாங்க 20 சீட்டு ஜெயிப்போன்ற மாதிரி, நம்பர் கொஞ்சம் முன்ன சொல்றேன், நாங்க 20 சீட்டு ஜெயிப்போன்ற மாதிரி எங்களுக்கு சர்வே வருது. பட் நாங்க பார்த்தா 10 சீட்டு தான் ஜெயிக்கிறோம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. எங்களோட இன்டர்னல் சர்வே போய் சொல்லுதா அப்படின்னு அவர் கேட்க. நிச்சயமா உங்களுக்கு கட்சியே நடத்த தெரியல, சர்வே எந்தங்களுக்கும் நடத்துவீங்க. இப்போ இந்த மாதிரி ஓட்டெல்லாம் காணாம போயிட்டு பண்ணா கட்சி மேல குறை சொன்னா எப்படிங்க? நான் அதுதான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஒரு கவுன்சிலர் தேர்தல்ல நிக்கும் பொழுது நீங்க போய் ஓட்டர் ஐடி கேட்டீங்கன்னா உங்க தொகுதியில உங்க கையில கொடுப்பாங்க. ஓஹோ, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவங்க, இவங்களுக்காக ஒரு டேட்டா, இவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க இவங்களுக்காக ஒரு டேட்டாலாம் கொடுக்கறது இல்ல. பொதுவா இதுதான் டேட்டான்னு கொடுத்துட்றாங்க. நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் உங்களுக்கு வந்துரும், எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு வந்துரும், எத்தனை பேரோட பூத் ஸ்லிப் இருக்குன்னு உங்களுக்கு வந்துடும். தமிழகத்துல சொல்லவே வேணாம், எல்லாருக்கிட்டையும் பூத் ஸ்லிப் முதல் கொண்டு நீங்க போய் தேர்தல் நேரத்துல வீட்டுக்கு போய் பூத் ஸ்லிப் கொடுக்குறீங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும். உங்களுக்கு அங்க முறைகேடு இருந்தா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? அந்த பாயிண்ட் தான் எக்ஸாக்டா வரும். அந்த தமிழக இதுக்கு தான். இதே தமிழ்நாட்டுல பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது பாஜக என்ன பண்ணாங்கன்னா, கோயம்புத்தூர் ஏரியால அண்ணாமலைக்கு ஓட்டு போடலான்னு இருந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் பேரை நீங்க தூக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தாங்க. சோ பாஜகவும் இதே குற்றச்சாட்டு தான் வைக்குது, காங்கிரஸும் இதே குற்றச்சாட்டு தான் வைக்குது. அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு பயாஸ்டா இருக்கா, இல்ல இன்எஃபிஷியன்டா இருக்கா, இல்ல வேலை செய்ய தெரியாம இருக்கா, இல்ல தப்பா வேலை செய்யறாங்களா? நான் அன்னைக்கும் இதே விஷயம் தான் சொன்னேன். உங்களுடைய ஓட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தேர்தலுக்கு 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க ஓட்டு இருந்துச்சுன்னா அதுல நீங்க பூத் ஸ்லிப் வாங்குங்க, இல்லைன்னா ஏன் இல்லைன்னு கேளுங்க. நீங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. மக்கள் கேட்கலன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப என்னுடைய வாக்காளர் இவருன்னு தெரியுது இல்ல, அவருக்கு பூத் ஸ்லிப் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா வேணாமா? ஓட்டர் ஐடி அவருக்கு இருக்கு, பூத் ஸ்லிப் ஏன் வரல, நான் போய் கேட்டு வாங்கி தரணுமா வாங்கி தரக்கூடாதா? இதற்கு கூட நான் வேலை செய்ய தயாரா இல்லைன்னா அவருக்கு வாக்கு மட்டும் எப்படிங்க நான் வாங்க முடியும்?
சோ பாஜக எல்லாருக்கும் நான் கோயம்புத்தூர்ல இந்த சொல்றேன். வேலையை பண்ணல, பாஜக, காங்கிரஸ் திமுக, ஆல் ஓவர் அதிமுக, இந்தியா இந்த வேலையை பண்ணல. காங்கிரஸ் எந்த வேலையும் பண்ணல. அது விடுங்க. நான் என்ன சொல்றேன், கட்சியை கடந்து ம், ஒவ்வொரு தனிநபருமே நீங்க தேர்தல் நேரத்துல போய் ஓட்டர் லிஸ்ட் உங்களால வாங்க முடியும். ம், முறைகேடா ம். இருக்குன்னா அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. முறைகேடு இல்ல. இன்னைக்கு நீங்க பப்ளிசிட்டி ஆகணும்ன்ற ஒரு காரணத்தினால கொண்டு வந்து ஒரு பிபிடிய போட்டு, சரி அந்த பிபிடி எடிட்டட் இல்லன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம், அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நம்ம எல்லாரையும் விமர்சனம் பண்றோம். அதே மாதிரி ஒரு குற்றம் நம்ம மீது சுமத்தி இருக்கிறாங்கன்னா அதை வந்து களைய வேண்டிய கடமை தேர்தல் நான் ஆணையத்துக்கு என்ன தானே இருக்கு. கேக்குறேன், திருப்பி நான் குற்றம் வைக்கிறேங்க. அந்த அந்த பிபிடில எடிட்டட் ஆகல அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்ல வந்திருக்கக்கூடிய ஓட்டர் ஐடிய லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா அத்தனை பேர் போட்டிட்டாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மக்களாவது பார்த்திருப்பாங்க. அத்தனை பேர் பார்த்ததும் பொய்யி, எனக்கு கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுச்சு முறைகேடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இவ்வளவு நாள் புரியுதுங்களா? இருக்கு அவங்களுக்கு வந்து அதை உங்களுடைய அனலைஸ் பிபிடிய பண்றதுக்கு. டிஜிட்டலா கொடுத்துருந்தீங்கன்னா உடனே கிடைச்சிருக்கும்ன்றாரு அவரு. யாரு? ராகுல் ராகுல் காந்தி. காந்தி எங்களுக்கு சொல்றாரு. தயவு செஞ்சு டிஜிட்டல் டேட்டா கொடுத்தீங்கன்னா நான் நாங்க என்ன ஏஐ சொல்றேன்? எல்லாம் வச்சு ஈஸியா பேட்டர்ன் பார்ப்போம். எடிட் பண்ணி போட்டுருவீங்க. நான் என்ன சொல்றேங்க, உங்களுக்கு பிசிக்கலா குடுக்கும்போது யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா, அந்த நிர்வாகம் தான் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து குடுக்குது. சோ, ம், அதை ம், வந்து ம், ஆக்சஸ் பண்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. ம், இப்போ ஒரு 10 பேர் லைனா போய் கேக்குறாங்கன்னா, 10 பேருக்கும் ஒரே செட் ஆஃப் வோட்டர் லிஸ்ட் தான் குடுப்பாங்க. ம், ம், ம். வோட்டர் லிஸ்ட்ல பூத் வைஸ் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த பூத் கரெக்ட், வைஸ் கரெக்ட். 10 பேர் போய் கேக்குறாங்கன்னா, 10 பேருக்கு ஒரே மாரி இருக்கு. இத யாருமே எடிட் பண்ண முடியாது. ம், இத ம், போய் ம், நான் வந்து பாக்குறேன், அனலைஸ் பண்றேன், டிக் பண்றேன். அவங்களுக்கு பூத் ஸ்லிப் இருக்கான்றது பாக்குறேன். எலக்ஷனுக்கு முன்னாடி இதான் என் வேலை. அது நான் பண்ண போறேன். ம், ம். இந்த டைம்ல முறைகேடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் டிஜிட்டலா எல்லாருக்குமே குடுத்துடுறேன் அப்டின்னா, நீங்க எடிட் பண்ணி மாத்தி போட மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? உங்களோட ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் நீங்க எடிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. போடலாமே. ஓகே. பிபிடில வந்து நீங்க ஒரு பிபிடி ரெடி பண்ணிட்டு வரீங்க. அதுல ஒரு 10 வோட்டர் ஐடி போடுறீங்க. அந்த பேர் இந்த பேர் பாத்தீங்கன்னா முறைகேடுன்றீங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க சொல்றத தவிர என்ன ஆதாரம் இருக்கு? இதுக்கு பேக்கப் டேட்டா எங்க இருக்கு? எங்க இருந்து எடுத்தீங்க அந்த டேட்டாவ? யார் உங்களுக்கு குடுத்தா அந்த டேட்டாவ? அந்த டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேக்குறாங்க. அவங்க கொடுத்துட்டா சரியா போயிடுமே. எலக்ஷன் கமிஷன் டேட்டா குடுக்கல. கரெக்ட்டா? அதுதானே நீங்க ம். குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறீங்க. வந்து எலக்ஷன் கலெக்ட் கமிஷன் பண்றாங்க. டேட்டா ஆ. எங்க இருந்து கலெக்ட் ம். பண்றாங்க? எங்க இருந்து பண்றாங்க? இல்ல, பல்வேறு தரவுகள் வந்து இவங்களுக்கு வந்து பூத் கமிட்டி ஸ்லிப் ஆகட்டும். அவங்க வந்து எங்களுக்கு பிசிக்கலா நீங்க குடுத்துட்டீங்க. பைல் அப் பண்ணி வச்சா 7 அடிக்கு அது போகுது. எங்களுக்கு டிஜிட்டலா குடுத்தீங்கன்னா நாங்க ஈஸியா அத அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒரு கட்சியில வோட்டர் ஐடி பூத் வாரியா குடுப்பாங்க. பூத் கமிட்டி பர்சன் ம். வந்து அத பாக்குறாங்க. பூத் கமிட்டி பர்சனுடைய ம். வேலை என்னன்னா, என் பூத்ல 1000 வீடு இருக்கும் மேக்ஸிமம். ஒரு வார்டுலயே வந்து ம். 3000 ஓட்டு. ம். நான் சொல்றது பொதுவா ஆன் அன் ம். ஆவரேஜ் இப்ப நம்ம ஊர்ல. அப்ப ம். 3000 ம். ஓட்டுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வீடு. ஒரு ஒரு ம். வார்டுக்கு ம். வந்து ஒரு 3, 4 பூத் இருக்கும். அப்டின்னா ஒரு ம். 300 ம். வீடு வந்து ஒரு ஒரு பூத் கமிட்டி பெர்சன் பாக்குறாங்க. பூத் கமிட்டில 5 பேர் இருந்தாங்கன்னா, ஆளுக்கு 10 வீட பாக்க போறாங்க. இதுல வந்து என்ன பைல் அப் டேட்டா இருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? ம். ம். அதாவது அப்ப சாதாரண இத கூட கட்சிகள் வந்து இந்த பாக்குறதுக்கு குற்றச்சாட்டு வச்சா கூட பரவால்ல. ஒரு தேசிய ஆ கட்சி, கிராமம் கிராமமாக ஊடுருவக்கூடிய கட்சி இந்த மாரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. இன்னைக்கு 69,000 பூத் கிட்ட வந்து தமிழ்நாட்டுல இருக்குங்க. 69,000 பூத்லயும் எனக்கு கமிட்டி இருக்காங்க. ஒருத்தருக்கு 5 பேர் இருக்கிறாங்க அப்டின்னா, உங்களுக்கு என்னங்க டேட்டா பிரச்சனை? உங்களுக்கே தெரியுமேங்க டேட்டா. ம். ம். எத்தன ஓட்டு விழும், எத்தன ஓட்டு விழாது, எத்தன ஓட்டு விழுந்தது, எத்தன ஓட்டு விழல. பாக்குறதுக்கு தானங்க பூத் கமிட்டில நீங்க ஆள உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. ம். அதுவும் உங்க கட்சி மட்டும் இல்ல, எல்லா கட்சி பிரதிநிதிகளும் எல்லா இருப்பாங்க. கட்சியும் தானங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சினிமா ம். பார்க்கவா போறாங்க ம். இன்னைக்கு? இவங்க வந்து உண்மையிலேயே இவங்க நம்ம வார்ட சேர்ந்தவங்களா? இவங்க நம்ம பூத்த சேர்ந்தவங்களா? ம். ஒரு வாட்டி தான் வாக்கு ம். செலுத்துறாங்களா? ம். இல்லையான்னு எல்லா கட்சிக்காரங்களும் இல்ல பாக்குறாங்க. அப்புறம் என்னங்க முறைகேடு நடந்துச்சு, முறைகேடு நடந்துச்சுன்ட்டு. பட் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்ன இந்த பண்ணீங்க? மாரி என்னுடைய இவிஎம் வாக்குகள் பண்ணிட்டாங்க. மிஸ் ஆச்சு. என்னுடைய வாக்குகள் மிஸ் ஆச்சு அப்படின்னு தமிழ்நாட்டிலயும் அந்த மாரி இருக்கு. சோ இந்த எலக்ஷன்ல இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் எல்லாம் போயின்னு இருக்கு. பீகார்ல, நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடுக்கு சேம் டைம்ல எலக்ஷன் நடக்கும்போது, மீண்டும் தமிழகத்தில் இது ஒரு பூதாகரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. தோத்தவங்க சொல்லுவாங்க. ம். புரியுதுங்களா? பொதுவா இது வந்து நடக்கிற அது விஷயம் தான். எந்த கட்சியா ஏன்னா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, தோத்தீங்க அப்டின்னா நீங்க ஒழுங்கா வேலை செய்யல தோத்துட்டீங்க. இப்ப நான் ஒழுங்கா வேலை செய்யல தோத்துட்டேங்க. அது வெரி சிம்பிள். அதுக்கு ஆஸ் சிம்பிள் காரணம் அஸ் தட். கண்டுபிடிக்க வேணாம். ம். இதுல ம். இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல ஒழுங்கா வேலை செய்யல. ஓகே. அத கண்டுபிடிச்சேன்னா, நான் அடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தோத்துட்டேன் அதுக்கு காரணம் இவிஎம் மிஷின். நான் தோத்துட்டேன் அதுக்கு காரணம் அவங்க காசு குடுத்துட்டாங்க. நான் தோத்துட்டேன் அதுக்கு காரணம் வேற ஒண்ணு வந்துருச்சு. கடைசி வரைக்கும் நான் தோத்துனே தான் இருப்பேன். சொல்லினே இருப்பேன். அந்த எஃபிஷியன்சி நம்மளும் வந்து வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. நிச்சயமா. இன்னைக்கு வந்து பாஜக வெல்லுதுன்னா, பாஜக உழைக்குது வெல்றாங்க. அப்ப 2004ல சோ இருந்து தமிழ்நாட்டுல 2014 உழைக்கல. காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சாங்க? புரியலங்க. தமிழ்நாட்டுல உழைக்கணும். தமிழ்நாட்டுல ஆமா உழைக்கவில்லை. உழைக்கணும்.
நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுடைய உழைப்பை கடந்து பாஜக உழைக்க தொடங்கினால் பாஜக வெல்லும். நீங்க உழைக்க தொடங்கினா நீங்க வெல்வீங்க, நான் உழைக்க தொடங்கினா நான் வெல்லுவேன். உழைக்கிறதுலதான் இருக்கே தவிர டிஃபரன்சஸ் நிறைய இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு பண பலம் இருக்கலாம், படை பலம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். உங்களுடைய சித்தாந்தத்தை எது தேவை அது மக்கள் கிட்ட கொண்டு போறது தானங்க அரசியல், அதுதானங்க ஜனநாயகம். அருமை 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 சார். கடைசியில உழைப்பு அப்படின்னு சொன்னதால இந்த நாள் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த ஆகஸ்ட் 16 இந்த நாளோட சிக்னிபிகன்ஸை பத்தியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படின்னும் போது அது சந்தோஷமாக அனைவரும் கொண்டாடுவோம். பட் ஆகஸ்ட் 16 அப்படின்னு பார்க்கும்போது 1946ல சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு வருடம் முன்பு டைரக்ட் ஆக்ஷன் டே என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரமான நிகழ்வு இந்தியாவில் நடந்தது. கல்கத்தா, பஞ்சாப் இது போன்ற இடங்கள்ல வந்து எங்கெல்லாம் இந்து முஸ்லிம்கள் ஒன்றாக பெருவாரியாக இருந்தார்களோ வரலாறு காணாத பிண குவியல்கள் வந்து சாலையோரம் தெருவெங்கும் கிடந்தது அப்படின்ற பக்கம் இந்து முஸ்லிம் கலவரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்தது. அது அந்த வடுக்கள் இன்னும் வரை வட இந்தியாவில் மறையவில்லை அப்படின்றது ஒண்ணு. அது ஒண்ணு. இன்னொன்னு உழைப்பு அப்படின்னு நீங்க சொன்ன போது இந்த உழைப்புக்கு பெயர் பெற்ற பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அரியணையில் அமர்த்தி இன்று பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கிறதோ ஒரு ஆலமரமாக பறந்து விரிந்து கிடக்கும் அந்த கட்சிக்கு ஒரு ஆணி வேராக ஒரு விதையாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினம் என்றுதான். சோ இந்த 2 இன்சிடென்ட்ஸ் பத்தியும் உங்களுடைய கருத்து நிறைவு கருத்தாக நீங்க சொல்லுங்க சார். நிச்சயமாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய உழைப்பு வந்து அபரிமிதமான உழைப்பு. அவருடைய உழைப்பு இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு பாரத தேசத்தில் இவ்வளவு ஒரு உயரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்காரு. தேசப்பற்றை வந்து ஒவ்வொரு குடிமக்களுடைய வீட்டிலையும் ஊட்டியவர் அவர். உலக அரங்கில் அன்னை பாரத தேசத்தின் வலிமை மிக்க ஒரு தேசமாக நிலைநிறுத்தியவர் அவர். சோ அவருடைய நினைவு நாள்ல வந்து அவரை போற்றுறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து 1946 விஷயத்த சொன்னீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வட இந்தியால கல்கட்டால டைரக்ட் ஆக்ஷன் டே அன்னைக்கு நடந்தது. 1947ல பிரிவினை போது நடந்தது. 1924ல கேரளால மாப்ளால நடந்தது. இது வரலாறுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது, இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். அவர்களெல்லாம் ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே இன மக்கள், ஒரே கலாச்சாரத்தை கொண்ட மக்கள், ஒரே நிறைய பேர் சொன்னாங்க இந்த காஷ்மீர்ல வந்து இப்ப பஹல்காம்ல வந்து சுட்டாங்க. நீங்க எந்த மொழி, நீங்கள் எந்த ஜாதி, நீங்கள் எந்த மாநிலம், கேட்கவே இல்லை. உங்களுடைய முதலமைச்சர் யாரு, உங்க முதலமைச்சர் சரியானவரா தவறானவரா, எந்த கட்சி, யாருக்கு ஓட்டு போட்ட, உன்னுடைய நண்பன் யாரு, நீ இந்துவா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தேசமாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கு உள்ள வந்து இந்துஸ்தானத்துல நீ ஹிந்துவா என்று கேட்டு சுட்டிருக்காங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள். 1940களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இத வந்து வரலாற்றை மறக்கிறது வந்து முட்டாள்தனம். நீங்க மன்னிக்கிறீங்கன்னா அது மனிதாபிமானம், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதை மறந்துடலாங்க, மன்னிக்கலாங்க அப்படின்றது நியாயம். ஆனால் அதை மறப்பது என்பது முட்டாள். மறக்காமல் மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் நம்ம எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்காம காப்பாத்திக்கணும். ஆமா, அதுதான் முக்கியம். இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன் நானு. ஒரு சின்ன விஷயம். ஹரிஹர வீரமல்லுன்னு சொல்லி தெலுங்குல ஒரு படம் வந்தது. பவன் கல்யாண் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாருங்க. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல இது பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது, அதனால சொல்றேன். ஒரு தர்மத்திற்கு பிரச்சனை, 1000 பேர் சுத்தி இருக்கிறாங்க. ஒரு தர்மத்திற்கு பிரச்சனை, ஒரு 200-300 பேர் தான் வந்து நம்மள ஆதிக்கம் செலுத்துறாங்க, அழிக்க நினைக்கிறாங்க. நம்மளுடைய தேசத்தில் நம்மளுடைய இறைவனை நாம் வணங்குறதுக்கு பயப்படுறோம்னு யோசிக்கிறோம். அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் எதிர்த்து குரல் கொடுத்து போராடுறாரு. அப்ப ஒரு சின்ன பொண்ணு பேசும், நான் வந்து தர்மத்தை மதிக்கிறேன் அப்படின்னா கோயில்ல போய் பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க. அது பண்ணுங்க, அது மட்டும் கிடையாது. உங்கள் தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் களத்துல இறங்கி நிக்கணும். அதுதாங்க உண்மையான தொண்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் நின்னாங்கன்னா 3 லட்சம் பேர் அவங்க கொண்டிருக்க மாட்டாங்க. எப்படி கொண்டிருப்பாங்க? 30 கோடி இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2-3 கோடி பேர் இறங்கி கொண்டுருவாங்களா? ஏன்னா நிக்கல. அதை நீங்க மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்னாக நிக்கலன்னு சொன்னால் இது திரும்ப 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 நடக்கும். மிக்க நன்றி சார். ஆக்சுவலா ஒரு லாஸ்டா முடிக்கும் போது ஒரு உண்மையிலே ஹைலி எமோஷனல் நோட்டா இருந்தது. பிகாஸ் 1946 நடந்தது வந்து ஜஸ்ட் நம்ம ஹிஸ்டரி புக்ல மட்டும் படிச்ச ஒரு விஷயம் தான். அதை நேராக பார்த்தவர்கள், நேராக பார்த்து அதனுடைய வழியை அனுபவித்தவர்கள், சந்ததியாக அனுபவித்தவர்கள் வந்து வட இந்தியர்கள். நான் நிறைய பேர் கூட பேசும்போது எங்களுடைய குலதெய்வ கோயில் வந்து இப்ப பாகிஸ்தான் ஏரியால இருக்குது, என்னால என்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை என்னுடைய குலதெய்வத்தையே பார்க்க முடியாது அப்படின்றாங்க. சோ நம்ம வந்து இங்க உட்காந்துட்டு
சாரி பாகிஸ்தான் அப்படின்னு ட்வீட் போட முடியும். எல்லாருமே ஒரு தொப்புள் குடி உறவு தானே, மாமா மச்சான் தானேன்னு சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வட இந்தியாவில் அது வந்து ஒரு உணர்வு பூர்வமான மதத்தால் பிளவுபட்டது எவ்வளவு கொடூரம் அப்படின்றது வந்து அவர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். சோ என்னைக்கா இருந்தாலும் மன்னிப்பது மனிதநேயம், ஆனால் மறப்பது முட்டாள்தனம் அப்படின்றது உண்மையான அந்த கருத்தை வந்து நானும் ஆமோதிக்கிறேன். நான் அதே சமயம் தேசத்தின் பிதாமகர்களில் ஒருவரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் அவருடைய நினைவு நாளில் வணங்குவதில் பெருமை அடைகிறேன். அண்ட் மிக மிக முக்கியமாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ஜனநாயகம் கேலி கூத்தாகிறதா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தேசம் இன்று இருக்கிறது. ஆனால் அது ஜனநாயகத்தை ஆள்பவர்கள் செய்வதில்லை, எதிர்கட்சி வரிசையில் கொண்டிருப்பவர்கள், அதுவும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவர் வந்து அந்த ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த தமிழகத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகி கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதை அடக்கிய விதம் அப்படின்றது மேலும் மக்களிடம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அண்ட் நம்ம முதல்ல பேசுற விஷயத்தை கடைசியாக பேச விரும்புகிறேன். அடுத்து முதலமைச்சராக வர வாய்ப்புள்ள முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான உங்களுடைய சந்திப்பு மென்மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக சந்திப்போம் சார். நன்றி. நன்றிங்க. வணக்கம்.